தலை சிறந்த 3 மாணவர்கள் ஒரு வந்துகிட்டு இருக்கிறாரு, படிச்சுட்டு வர்றாரு. 10ஆம் வகுப்புல கூட 3வது இடமே. ஆமா, 466 மார்க் வாங்குறாரு. பள்ளியில் 3000. அதுவும் 3 மதிப்பெண் தான் இடைவெளி, அதிக இடைவெளியோட கிடையாது. அந்த அளவுக்கு தொடர்ந்து படித்தாரா? இல்லை, அவர் படிப்பு என்பது 10ஆம் வகுப்போட முடிஞ்சது. 10 முடிஞ்சு 11 போறாரு. 10 முடிஞ்சதே வறுமைன்றதுனால நாங்கள் என்ன பண்றோம்னா, அவரை ஒரு தொழில்நுட்ப கல்லூரி படிக்க வைக்கணும், குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றோம். அதுக்காக நண்பர்கள்ட்ட கொஞ்சம் நன்கொடையெல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது இவர் தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் வராரு ஊருக்கு. அவரு எனக்கு முன்னாடி அறிமுகனால அவர்கிட்ட கேட்கிறோம், இப்படி இந்த முத்துக்குமாருக்கு கொஞ்சம் பண உதவி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அவர் உடனே கையில இருந்து 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு, இதை நீங்க இப்போதைக்கு வச்சுக்கிடுங்க, மேற்கொண்டு தேவைப்பட்டா என்னோட கேளுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு. ஆனா அவங்க அம்மா என்னன்னா, நாங்க அரசியல் ரீதியாக இருந்ததுனால பிள்ளை எதை கெட்டு போவாரோ அப்படிங்கிற ஒரு இடத்துல நாங்க கொஞ்சம் கேட்கணும். அதாவது தமிழ் இலக்கியங்கள், தமிழ் ஆர்வம், தமிழ் படிப்பு, ஒரு தமிழறிஞராக வளரக்கூடிய வாய்ப்புள்ளவர் என்றெல்லாம் தமிழ்மாறன் வழியாக அப்படி வர்றாரு ஒரு பக்கம். இப்ப இன்னொரு பக்கம் அவருடைய அரசியல் தொடர்பு, அரசியல் படிப்பு எப்படி ஆரம்பமாகுது? அரசியல் படிப்பு என்பது இவரு எங்க வீட்டுக்கு வராரு. அங்க ஏகப்பட்ட நான் என்னுடைய தொகுப்புகள் இருக்குது, பெரிய நூலகமா வச்சிருக்கேன். ஆமா, அதுல என்ன பண்றாங்கன்னா, இவர் நாடகம் நடிக்கிறதுக்காக தான் வர ஒத்திகைக்காக வர்றாரு. அந்த நாடக தலைப்பை எங்கே தமிழ் அப்படிங்கிற தலைப்புல என்ன துணையார் எழுதி துணைவியார். ஆமா ஆமா, அந்த நாடகத்துல நடிக்கிற பேரு உங்க துணைவியார் பேரு? அவங்க பேர் சமுத்திரம். அவங்களும் ஆசிரியர்? இல்ல இல்ல இல்ல, நாடகத்துக்கு மட்டும் ஆசிரியர். இலக்கிய ரீதியாக இவங்க 2 பேரும் நல்லா பேசிக்குவாங்க. கதைகள், இந்த நாவல்கள் எல்லாம் படிக்கிறதுல 2 பேருக்கும் விமர்சிச்சுக்குவாங்க. அந்த நாடக ஒத்திகைக்கே வர்றாரு. ஆமா, வரும்போது எல்லாருமே புத்தகத்தை பார்த்துட்டு படிக்கிறதுக்கு கேட்கிறாரு. படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்கும் போது அதுல முதல்ல எடுத்து படிச்ச புத்தகமே சுவருக்குள் சித்திரங்கள், என்னோட புத்தகம். ஆமா, அவர் முதல் படித்த புத்தகமே சுவருக்குள் சித்திரங்கள். அதை படிச்சுட்டு வியப்பு மேலோட இப்பெல்லாம் நடந்திருக்குமான்னு கேட்கிறாரு. அப்போ இதெல்லாம் உண்மையை தான் பதிவு பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு வியப்பா இருக்கு. அப்புறம் கொஞ்சம் அரசியல் நூல்கள்லாம் எடுத்து படிக்கிறாரு. அப்போ காங்கிரஸ், அப்போ இயல்பில் ஒரு காங்கிரஸ் கூட்டங்கள்ல பேசுறதுனால காங்கிரஸ் காந்தியவாதியாவே இருக்கிறாரு. அப்போ காந்தியை பற்றி பேசிட்டாருன்னு ஒரு மாணவர் அவரோட சண்டைக்கு நிக்கிறாரு. அப்போ என்னன்னு கேட்கும்போது காந்தி தானே சுதந்திரம் வாங்கி தந்தாருன்னு ஒரு கருத்து சொல்லும்போது, இல்ல காந்தியை பற்றி நம்மளுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது காந்தி காங்கிரஸ் துறக வரலாறு நூலை கொடுத்து படிக்க வைக்கணும். அதை படிச்சுட்டு முதல்ல ஒரு மனசு நம்ப இருக்குது. அப்புறம் தொடர்ந்து ரஷ்ய இலக்கியங்கள் இதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ரஷ்ய இலக்கியங்கள் படிக்கிறதுன்னா அவர் ஒரு புது மனுஷனாக்குது, வாழ்க்கை இப்படிலாம் இருக்குதா அப்படின்ட்டு. அப்புறம் தான் மார்க்சிய விஞ்ஞானம் இதெல்லாம் படிக்க ஜார்ஜ் பொரிச்சல் அந்த புத்தகம் படிக்க ஆரம்பிச்சாரு. அப்ப எங்க வீட்டுல அவங்களும் வியப்பா இருக்கு, பரவாயில்ல இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஒரு படிக்கிற ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல சொல்லிடுறாங்க. எங்க அம்மாட்டே சொல்லி இவர் எப்போ வந்தாலும் சரி அவர் புத்தகம் படிக்கிறது தடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இல்லைனாலும் சரி புத்தகம் படிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துடுறாங்க. எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா, தோழர்கள் போறனால யார் வந்தாலும் சாப்பாடு இந்த இதெல்லாம் கொடுப்பாங்க. முத்துக்குமார் ஆரம்பத்துல சாப்பிடறதுக்கு தயங்க காட்டினாரு. எங்க அம்மா எனக்கு எல்லாமே குடும்ப ரீதியாக தெரியும், பக்கத்து ஊர் இருந்தாங்கனால. அதனால அவர் உறவு முறை சொல்லி நீங்க இங்க சாப்பிடலாம், அதெல்லாம் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் சாப்பிட வைக்கிறாங்க. இவர் தினசரி அங்க சாப்பிடுறது, உட்கார்ந்து புத்தகம் படிக்கிறது தொடர்ந்த வேலை என்பது அது அவருக்கு. அப்புறம் ஒலி நாடா பெட்டி என்ன இருந்துச்சு, அதுல நான் நிறைய பேச்சுகள் பதிவு வச்சிருந்தேன். அதுல இவர் பாவலர் காசி ஆனந்தன் உரை, திருச்செந்தூர்ல பேசின உரை அவரு ரொம்ப வெகுவாக இருந்தது, ரொம்ப கவர்ந்தது. அது ஈழ வரலாற்றை சொல்லும். அப்புறம் உங்களுடைய அந்தியூர் உரை, இது ரெண்டும் அவர் அதிகமா கேட்கறது. அப்புறம் இருப்பாய் தமிழான இருப்பாய், இந்த பாடல்களை வெகு சிறப்பா அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அது வீட்டுல வேற யாரும் கிடையாது, நாங்க 2 வெளியே வேலை போயிருவோம். அதனால இவரு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. நேரம் கிடைக்கும் போது தமிழ் மாறனை சந்திக்க போறது, இப்படி அங்க தமிழ் மாறனை சந்திக்கும் போது எங்களுக்கு ஈழ விடுதலை பற்றி அவர் அடிக்கடி சொல்லுவார். ஈழ விடுதலை பற்றி சொல்லும் போது அவர் திலீபன்ல இருந்து தொடங்குவார். திலீபனுடைய உண்ணாவிரதத்தை சொல்லுவார். இது அவர் ஒரு அகிம்சை போராட்டத்தை எந்த அளவுக்கு எடுத்துட்டு போனாரு,
அதுக்கு எந்த அரசு எப்படிலாம் துணை நின்றுச்சு, துரோக அரசுகள் அப்படின்னு சொல்லி அதை அமல்படுத்தி பேசுவார். திலீபன் வந்து அந்த மக்களுக்காக உயிரிழந்த ஒரு செய்தியை வந்து அவர் நினைவு நாளில் ஒவ்வொரு தடவை அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார். அதே போல ஈழத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் குறிப்பிட்டு பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ முத்துக்குமாருக்கு அந்த இயல்பிலேயே ஈழ விடுதலை மேல ஆர்வம் வந்துருது. ஆமா. அதுபோல யாழ் நூலக எரிப்பை ஐயா பேசும்போது யாழ் நூலக எரிப்பை பற்றி அடிக்கடி பேசுவார். அந்த யாழ் நூலக எரிப்பு வந்து முத்துக்குமாருக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்சு போகுது. ஆமா, அவரு கடைசி வரை பேசும்போது வந்து அந்த நூலக எரிப்பை பற்றி அடிக்கடி பேசுவார். ஒரு இனத்தை அழிப்பதற்கு அவங்களுடைய அறிவு செல்வத்தை அழித்து விட்டால் வந்து போதும் அப்படிங்கறதுல வந்து இருக்கும். அதனால்தான் வந்து நாங்களே புத்தகம் சேர்க்கணுங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு வெறி வந்தது. இயல்பிலே எங்களுக்கு புத்தகம் சேர்க்கணும், நமக்கு ஒரு நூலகம் இருக்கணும். அதாவது வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு எப்பவும் 24 மணி நேரமும் நம்ம எங்கக்கூடிய ஒரு நூலகம் இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த அளவுக்கு அவர் பேசும்போது வந்து யாழ் நூலகத்தை பற்றிலாம் மாணவர்களை பகிர்ந்திருக்கிறார். அவரு இங்க கிடைக்கக்கூடிய கருத்துக்களை மாணவர்களே கண்டிப்பாக பகிர்ந்துவிடுவார். பகிர்ந்து அவங்களே தயார்படுத்தார் சிலங்களை. இப்படி ஒரு தயாரிப்புகள்ல ஈழ ஆதரவு மற்றதுன்னு வந்து வளர்ந்து வந்து அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தார் இல்லையா? ஆமா, அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டவர். அவர் வந்து முதல் அரசியல் நடவடிக்கை என்பது வந்து 9வது படிக்கும் பொழுது ஈழப் போராளிகளை இழிவுபடுத்தாதே, அகதிகளை வெளியேற்றாதே என்ற முழக்கத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு மார்க்சியல் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து இணைந்து ஒரு மிதிவண்டி பரப்புரை எடுத்தாங்க. அதுல கலந்து முழுக்க ஒரு நாள் முழுக்க காலையில இருந்து மாலை வரைக்கும் அது திருச்செந்தூர் சுத்தி குறும்பூர்ல நிறைவடையுது. புலவர் நிறைவு செய்து வைக்கிறாரு, அது முழுக்க கலந்துக்கிறாரு. இதுதான் அவரு கலந்து கொண்ட முதல் அரசியல் நிகழ்வு. அப்புறம் வந்து ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இயக்கம் அந்த பகுதியில், ஆமா, அது தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அதுல வந்து தெக்காத்தூர்ல வந்து நாங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினோம். இந்த பொதுக்கூட்டத்துல வந்து பொதுக்கூட்டம் மேடை அமைக்கிறது இருந்து கொடி கட்டுறதுல இருந்து எல்லா வேலைகளும் செஞ்சாரு. மக்களுக்கு வியப்பா இருந்துச்சு, ஒரு பள்ளி மாணவி இவ்வளவு வேலை செய்யறாரா அப்படின்னு எல்லாம் வியப்பா பார்த்துட்டு போனாங்க. முழுக்க முழுக்க அவர் காலையில இருந்து வீட்டுக்கே போகல, அந்த வேலைகளை எல்லாம் முழுக்க செஞ்சு அந்த பொதுக்கூட்டத்துல புலவர் உரை, அவர் கி.வி. பொன்னியின் உரை எல்லாம் கேட்டு வந்து இது பண்ணி வச்சிரு கேட்கிறாரு. கேட்டுட்டு அந்த பதிவுகள் வந்து இன்னும் நம்ம கையில இருக்குது. அந்த பதிவுகள் அடிக்கடி கேட்பாரு. அதை கேட்டுட்டு இது வந்து தொடர்ச்சியாக அப்புறம் அரசியல் நடவடிக்கைகளை பற்றி தோழர்கள் வந்து விவாதிக்கிறது, மாற்று கட்சிகளோட விவாதிக்கிறதுங்கிறது அப்புறம் தொடங்கிறது. இந்த சிபிஎம் கட்சியினர்லாம் கண்டா அவருக்கு விவாதம் நடந்துடும், யாரையும் விட மாட்டார். அப்படி ஒரு தொடர்ந்து நடக்கும். அதுலதான் முருகேசன் என்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் அடிக்கடி ஒரு நல்ல நண்பர், ஆனா வந்து அவரோட கருத்து மாறுபாடு வரும். அவர் எல்லா டிவி எல்லாம் கொடுப்பாரு. ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போதே ஈழத்தை பற்றி ஏதாவது பேசுவார், என்ன பிரபாகர் ஒரு சர்வாதிகாரி இப்படி ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவார். அப்ப ஈழ நிலைமை வந்து இன்னைக்கு வந்து ஏன் தேவை? பிரபாகரன் மட்டுமல்ல, யாரு இருந்தாலும் ஈழம் நமக்கு தேவை. ஏன்னா வந்து அங்க சிங்கள மக்கள் வந்து பெருந்தேசியனமாக இருந்து ஒடுக்கிக்கிட்டு இருக்கு. இது இன்னைக்கு நேற்றல்ல 40 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த போராட்டம் நியாயம். அந்த போராட்டத்தை நியாயப்படுறதுக்கு அது மட்டுமே காரணம் இல்ல. இன்னைக்கு வந்து தமிழகம் ஒரு போராட்ட சூழல் இல்ல, ஆனால் ஈழம் வந்து அதற்கான தயார் நிலையில இருக்குது. அதனால அந்த சூழல் நாம ஆதரிச்சே தரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலை. தெளிவா சொல்றாரு. அந்த படிக்கிற காலகட்டத்திலே அவர் சொல்லிடுறாரு. இதெல்லாம் எங்கிருந்து பண்றாருன்னா புலவர்கிட்ட இருந்து அவர் ஆழமா பெற்றுக்கிட்டே வர்றாரு. ஏன்னா ஈழ விடுதலை ஏன் வேணும், அது மொழி மூலமாக எப்படி சாதிக்க முடியும் என்பதெல்லாம் அவர் சொல்லிட்டு வர்றாரு. இப்ப இந்த கட்டம் முடிந்து சென்னைக்கு அவர் எப்ப வர்றாரு? சென்னைக்கு வர்றதும் சென்னையில் அவருடைய நடவடிக்கைகளும், சென்னைக்கு வர்றதுக்கான தேவை என்ன ஆயிருதுன்னா வந்து இவர் வந்து அதுக்கு முன்னாடி பள்ளி படிப்பு நிறுத்திடுறாரு. இவரு +1 சொல்லக்கூடிய சிறப்பு தமிழ் எடுத்து படிக்கிறதுக்கு போறாரு. அங்க வந்து பக்கத்தில் இருக்கிற நால்மாடி என்ற பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாரு. அங்க போகிறேன்னா பள்ளி விடுதி காப்பாளருக்கும் ஆசிரியருக்கும் முரண்பாடாயிருது. இவர் எப்பவுமே காலையில் அவங்க குட் மார்னிங் சொல்ல இவர் வந்து காலை வணக்கம் சொல்லுவாரு. அது வந்து அவங்களோட முரண்பாடை தோற்று வைக்குது. ரெண்டாவது வந்து பள்ளி மார்க் கொஞ்சம் குறைஞ்சிட்டாலே அவங்க வந்து இவரை ஓசி சோறு சாப்பிடறவன் இவர் நிலை இருப்பை சுட்டி காட்டுறாங்க. இது ஒரு தன்மானத்துக்கு இருக்காருன்னு ஒரு பள்ளி படிப்புக்கு நீ நாய்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசம் தான் போயிருக்காரு. பள்ளி படிப்பை திறந்து வந்துடுறாரு. ஒரு குடும்ப உடம்பு சூழல் இருக்கிறனால வந்து அம்மா வந்து கேட்டு பாக்குறாங்க, என்னால் தொடர்ந்து படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு கம்பெனியில் கொஞ்ச நாள் வேலை பார்க்கறாரு. சீட்டு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது